ஓம்கார சொரூபனாய் நம்மையெல்லாம் காத்தருளும் பெரும் நிலையில் உள்ள ஆண்டவனாய் நல்லதையெல்லாம் அள்ளித்தருகின்ற அற்புத ஊற்றாய் முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வடிவேலா எல்லா நலனும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கொடுக்க வேண்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பத்தை வென்று நல்லதொரு மனசாந்தியும் அமைதியும் கிடைக்க எல்லாமல்ல திருவும் குருவும் அருள் செய்யட்டும். வணக்கம். போன வாரம் ஒரு இங்கேருந்து போனோன்னு ஒருத்தர், சாமி இது வரைக்கும் யாருமே சொல்லலை, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறீங்க, அது மாதிரி என்ன நான் சொல்லலைப்பா, எல்லோரும் யாருமே சொல்லலைன்ற விஷயம் இருக்கவே இருக்காது, யாருன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த சாவு சடங்குகள் என்பது பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் திடீர்னு போகும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சுடுகாட்டை பராமரிக்கிற வெட்டியான் அவர்கள் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஒரு சாவுக்கு பண்ணுற சடங்கை பற்றி எதனால் சடங்குகள், அதில் என்னென்ன மகத்துவம் இருக்கிறது, இது சாஸ்திரப்படி தான் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை பார்த்தோம். அந்த வகையில் என்னென்ன, ஒரு மனிதனுடைய உடல் இறக்கிறது ஆனால் ஆன்மா இல்லை அப்படின்றதுல கடைசியாக நம்ம பார்த்தோம். இப்போ விஷயம் என்னென்னா, ஒருவர் சடலமாகும் பொழுது, மரணம் சம்பவிக்கும் பொழுது அவருடைய ஆன்மாவாகப்பட்டது வெளியிலிருந்து தன் சடலத்திற்கு என்ன நடக்கிறது என்ற காரியங்களை அது பார்த்து கொண்டிருக்குமோ, ஆரம்பம் முதல் இறுதி வரை. அப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு கூட்டங்கள் வருகிறது, எவ்வளவு பேர் வருகிறார்கள், அதில் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள், உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் முதல் கொண்டு எப்படி இருக்கிறார்கள், இந்த வகையில் எல்லாம் அது யார் யாரெல்லாம் உடன் வருகிறார்கள், அங்கே யார் யாரெல்லாம் சுடுகாட்டிலே இடுகாட்டிலே எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த ஆன்மா பார்த்து கொண்டிருக்குமா. பார்க்கும் பொழுது அவரவர் செய்த வாழ்நாளில் வாழ்க்கையில் அவருங்க செஞ்ச அந்த பாவ புண்ணியம் அந்த சடலத்தில் செய்கின்ற சடங்குகளின் வாயிலாக அந்த ஆன்மாவுக்கு தெரிய வருமா. எப்படின்னா, நம்மளே சொல்லுவோம், யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் செத்து போகும்பொழுது, சடலமாய் போகும்பொழுது, இந்த புண்ணியமாக இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கக்கூடாதா, எவ்வளோ நல்லதை செய்திருப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்மளே என்ன பண்ணுவோம், இவன் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி செத்துருக்க, எத்தனை பேர் வைத்தறிச்சலை கூட்டிக்கிட்டான் பாவி, அவன்பா இப்போ தான் அவனை கூட்டும் போகிறான், என்றைக்கோ கூட்டும் போயிருக்கனே அந்த அவன் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அது மாதிரி இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, யார் யார் எப்படி எப்படி இந்த சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்கிறாங்க, இந்த சம்பிரதாயத்தின் மூலியமாக என்னென்ன அது நம்ம எவ்வளோ புண்ணியங்களை செய்திருக்கிறோம், எவ்வளோ பாவங்களை செய்திருக்கிறோம் என்பது தெள்ள தெளிவாக ஆன்மாக்களுக்கு தெரிந்து விடுமா. சரி, இந்த ஆன்மாக்கள் தெரியுது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சடங்குகள் மூலியமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தன் வாழ்நாளில் மனிதனாகப்பட்டவன் 170 விழுக்காடுகள் பாவம் செய்பவரே அது இயல்பாக நம்மை அறிந்து செய்கிறது, நம்மை அறியாமல் செய்கிறது. இது ரெண்டும் பாவமும் செய்யாத மனிதன் இருக்கவே முடியாது. சில பேர் புண்ணிய காரியங்கள் ஒரு 20 விழுக்காடு செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 20 விழுக்காடு புண்ணியத்தில் ஒரு 15 விழுக்காடு சுயநலம் கருதியே இருக்கும். எனக்கு இதை செய்ய வேண்டும் ஐயா, நான் கோயிலுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஏழைகளை காப்பாற்றினேன், நான் இதை பண்ணுகின்றேன், அதை பண்ணுகின்றேன். ஏதோ ஒரு சுயநலத்தை சுமந்து தான் அந்த புண்ணிய காரியங்கள் இருக்கும். சொற்பமான பெயர் மட்டுமே, எந்த உபகாரமும் பிரதிபலனும் இல்லாமல் செய்வார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் சுயநலத்தோடு செய்யக்கூடிய புண்ணியம், நாம் அன்றாட வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்கள் எல்லாம் எப்படி இருப்பினும் ஒருவர் பிணமாகி சடலமாக போகும் பொழுது அவன் புண்ணிய காரியங்களை தன்னையும் அறியாமல் சுயநலம் இல்லாமல் தானே செய்துவிட்டு போகின்றான். அதை தான் அந்த ஆன்மா உற்று நோக்குதுங்கிறது இது உள்ள தெரியப்படுத்தப்படும். இப்போ பாருங்க, ஒரு பக்தர். ஹலோ 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 வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சார், நாங்கள் கேளமங்கலத்துலேருந்து பேசுகிறோம் சாமிஜி. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமிஜி. எனக்கு என்ன பேருமா? என் பேர் சோபனா சாமிஜி. சரி, வயசுமா? 30 சாமிஜி. சரிம்மா, எப்போ கல்யாணம் ஆச்சுமா? 2005 ஆச்சு சாமிஜி. சரி, இது வரைக்கும் குழந்தை இல்லையா? ஆமாங்க சாமிஜி. என்ன மருத்துவம்லாம் பார்த்துட்டிங்களா?
பார்த்துட்டு தான் இருக்கோம் சாமிஜி. இப்போ கூட இந்த ஐவிஎஃப் பண்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் சாமிஜி. சரி சரிம்மா. ஐயப்பன் என்ன டியூப் சொன்னாங்கம்மா? பிளாக் இருக்கு, அதான் டியூப் பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சாமிஜி. சரிம்மா. ஏற்கனவே வலது ஒரு பக்கம் டைம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? 2 சைடுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. 2 பக்கமே இருக்கா? ஆமாங்க சாமிஜி. சரி சரிம்மா. எனக்கு ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணி கால் எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு சாமிஜி. சரி அந்த பரவாயில்லம்மா. அவருக்கு எப்படிம்மா இருக்கு? அவருக்கும் கவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. சரிம்மா. இப்பதான் அம்மா ஐவிஎஃப் ஒரு 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 வழியில போயிருக்கீங்க. இந்த ஐயுஐ போயிடுங்க. ஐவிஎஃப் சாமிஜி. அது ஐவே போங்க. ஆமா. அதுல சரியாயிடுதான்னு பாருங்க, நிக்கிதான்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு டைம் பண்ணோம் சாமிஜி. அது இல்லம்மா, ஃபெயிலியர் எனக்கு ஆயிடுச்சு. என்னன்னா ஒண்ணு இதுவும் அதுவும் குழப்பிக்க வேண்டாம். இப்ப ஆ. 2வது போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை போய் பார்த்துருங்க ஒரு முறை. சரிங்க சாமிஜி. சப்போஸ் நிக்கல அப்படின்னா நீங்க வந்து என்ன பாருங்க. ஏன்னா இது கொஞ்சம் 2 பக்கம் அடைப்பு இருக்குதுன்னா அவங்க உங்களுக்கு லேப்ராஸ்கோபி எல்லாம் பண்ணலையா? பண்ணாங்க சாமிஜி. ம் பண்ணியும் அது திருப்பி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுல அதுதான் அங்கதான் விஷயம் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அம்மா போட்டிருக்கும். ஆ சரிங்க அது சாமிஜி. அது வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்றதை நம்ம முழுசா அலசிதாம அதை சரிப்பா. ஆனா ஒண்ணு குழந்தை இருக்கும்னு எனக்கு மனசுக்கு படுது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ம். அது இல்ல சாமிஜி, என்னன்னு இந்த இப்ப இது போயிருக்கமா அது சக்சஸ் ஆகணும் சாமிஜி. உங்களோட அருளால தான் சாமிஜி. அதுதான் நான் இங்க போங்கன்னு நான் சொன்னேன். நான் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ம் எங்க விநாயகர் கோயில் இருக்குதோ அங்க போயிட்டு ம் நம்ம பச்சரிசி மாவுல ம் குழந்தை மாதிரியே ஒரு பொம்மை செய்யுங்க. சரிங்க சாமிஜி. குழந்தை மாதிரியே ஒரு பொம்மை செய்து வாழை மடல் வருது இல்லையா? அந்த வாழை பூவில் வந்து மடல் வருது இல்லை? ஆமாங்க சாமிஜி. அதை தொட்டில் மாதிரி கட்டுங்க. ம் அது உள்ள அந்த அந்த பொம்மையை வச்சிருங்க, குழந்தை மாதிரி உள்ள பொம்மையை. சரிங்க சாமிஜி. விநாயகர் கோயிலில் எங்கேயாவது மரத்தில் இருந்து அதை கட்டிடுங்க. விநாயகர் கோயில்லையா? கோயில் ஆமாம், விநாயகர் கோயிலில் கட்டணும். கட்டிட்டு விநாயகருக்கு போய் அருகம்புல்ல வந்து ஒரு வட்டமாக வந்து போட்டு அதில் ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுடுங்க. சரிங்க சாமி. விநாயகருக்கு தேவையான பட்சணங்களை செய்து படைச்சிட்டு ம் அதில் கொஞ்சம் எடுத்து அந்த வாழை தொட்டிலில் போட்டுருங்க, அந்த பொம்மைக்குள்ள போட்டுருங்க. சரிங்க அந்த சாமிஜி. பொம்மையை கட்டும் பொழுது ம் ஷண்முக அனுக்கிரக குழவி சித்தைத்தம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. விநாயகர் பெருமான தியானமா சண்முக அனுக்கிரக குழவி சித்தைத்தம். இதை கரெக்டாக செய்துட்டு கட்டுங்க. நீங்கள் கட்டும் பொழுது உங்கள் வீட்டுக்காரும் பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இந்த வழிபாடை 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. சரிங்க சாமிஜி. இதை ட்ரை பண்ணுங்க. இதில் 100க்கு 90 விழுக்காடு வந்துடும். எனக்கு 10 விழுக்காடு மட்டும்தான் சந்தேகம் இருக்குது. அப்படி வந்துருச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நல்லதுமா, நல்லதுமா. அதுக்கடுத்து ஒரு பக்தரெல்லாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் முசிறியிலேருந்து மேனகா பேசுகிறேங்க சாமிஜி. மேனகா, என்ன வயசாச்சுமா? எனக்கு 29 முடிஞ்சு 30 ஆக போகுது சாமி. சொல்லுமா மேனகா. எனக்கு உத்திராட நட்சத்திரம். சரிம்மா. மகர ராசிங்க சாமி. சரிம்மா, சொல்லுமா. எனக்கு வேலை, அரசு வேலை கிடைக்கிறதுக்காக பேசுகிறேங்க சாமி. சரிம்மா, சொல்லுமா. நட்சத்திரம்லாம் தெளிவாக சொல்கிறியம்மா? கரெக்டாக தான் சாமி சொல்கிறேன். சரி சரி, பரவாயில்ல. மகர ராசி. சரிம்மா சரிம்மா. இப்போ ராகுதேசம் முடிஞ்சிருச்சா உனக்கு தெரியுமா? தெரியல சாமி. சரி, இல்லை நீ நட்சத்திரம் சொல்லுவேன் நான் சொன்னேன். இதெல்லாம் சும்மா நட்சத்திரத்தை வச்சு சொல்லிக்கலாம். அது என்னம்மா அரசாங்க உத்தியோகம்னே? எனக்கு சாமி அரசாங்க உத்தியோகமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது என்னன்னு கேட்குறேன். அது என்ன ஆர்வமா? எக்ஸாம் எழுதியிருக்கேன் சாமி. இப்போ எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். டெக்ட் எழுதுறேங்க சாமி. டிஆர்பி எழுதியிருக்கேன். அதனால சரி ஒரு ஆர்வம் சாமி. சரிம்மா சரி, பரவாயில்லம்மா. அது போகட்டும். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சாமி. அம்மாவுக்கு ஏதாவது நரம்பு கோளாறு இருக்கா? இல்ல, அடிக்கடி வந்து இந்த கண்ணு செவந்துக்குது. அது நரம்பு கோளாறு தான்மா. அப்புறமா இந்த வீட்டில் எது பண்ணாலுமே கடைசியில் போய் தடுங்கலாயிடுதா? கொஞ்சம் இருக்குங்க சாமி. அப்படிதான் இருக்கு. எப்படி கொஞ்சம் தடுங்களாவது மிச்சம் நடந்துடுதா? இப்ப நான் குழந்தை பிறந்திருக்க என் வீட்டுக்கு என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டாங்க சாமி. இப்ப வாரத்துக்கு முந்தின வாரம் பேர் வைக்கிறதுக்காக கேட்டாங்க. நீங்க யோகராஜன் வைக்க சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப நாளா உங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பிருங்க சாமி. சரி,
அதனாலதான் சரி பண்ணேன். அதான் ஒரு அது ஒரு நான் ஒரு இப்ப விஷயம் அம்மா நல்லா வீட்ல இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணும் போதும் கிடைக்குது, உனக்கும் கிடைக்குதுன்னு அதுவே வந்து எல்லாம் கிடைக்குங்கிறதுக்கு அர்த்தமாக போயிடுதுன்னு. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக கிடச்சிரும். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை சரிங்க சாமி. முருகன் கோயிலுக்கு போயிட்டுமா சரிங்க சாமி. ஒரே ஒரு நெய் தீபம் எடுத்துக்கிட்டு சரிங்க ஒரு சாமி. வாழை இலை மேலே கோதுமை பரப்பி சரிங்க சாமி. சிவப்பு கரை திரியை வந்து இளநீரில் ஊற வச்சு காய வச்சு சரிங்க சாமி. அது முருகனை பிரார்த்தனை பண்ணி ஒரே ஒரு தீபம் போட்டுட்டு சரிங்க சாமி. கையில் வந்து ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சரிங்க. மஞ்சள் நிற திரி போட்டு அதில் கையில் பிடிச்சிட்டு 3 வாட்டி முருகனை வந்து அடிப்பிரதட்சணம் சுற்றி வரணுமா. சரிங்க சாமி. சுற்றி வரும் பொழுது ஓம் பிரகாச பாச அஸ்தாய ஸ்வாகான்னு சொல்லணும். சரிங்க சாமி. இதை சொல்லிட்டு நீ 3 வாரம் 4 வாரம் செய்யறதுக்குள்ளேயே அல்லது 3 வாரம் செய்துட்டு எக்ஸாம் எழுதுமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். சரிங்க சாமி. நல்லதும்மா. அப்போது போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இந்த சடலங்கள் வந்து எல்லாமே எந்த சுயநலம் இல்லாத நல்ல காரியங்களை அது தன்னையும் அறியாமல் சமரச சன்மார்க்கத்தோட எந்த மதமாகட்டும் எந்த மொழியாகட்டும் அவரவருக்கு ஏற்ற சடங்குகளை எந்த ஒரு பிரதி உபகாரமும் இல்லாமல் சடங்குகளுக்கு வந்து நம்ம சவத்துக்கு செய்கின்ற சூழ்நிலை ஏற்படுமா இந்த சடலத்துக்கு. என்ன தெரியுமா, ஒன்று முதல்ல என்ன பண்ணுவோம், விறகிலிருந்து பூவிலிருந்து ஏகாலியிலிருந்து வெட்டியானிலிருந்து துணியிலிருந்து ஒவ்வொரு பொருள் அரிசியிலிருந்து வெற்றிலை சின்ன கடையிலிருந்து மாலை கடையில் வரைக்கும் எல்லா வியாபாரமாகி சிறு தொழிலிருந்து பெருதொழில் வரைக்கும் அன்றை ஒரு நாள் செய்யக்கூடிய சடங்குகள் மூலியமாக இப்போ என்ன சில பேர் வெத்தலை எடுத்துகிட்டு பூ எடுத்துகிட்டு காசை போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒரு ஆன்மான்றது வந்து ஒரு ரகசியம்னு வச்சுக்குவோம். அதில் என்ன ஆகுதுன்னா செத்துப்போன 2 விஷயம் இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு மனிதனும் சாகின்றான், கழுதையும் சாகிறது. 2 ஆன்மாக்களும் ஒன்று சந்திக்கிறது. கழுதைக்கு ஏது ஆன்மா, அப்போ தான் விஷயமே தெரியுது என்னன்னு. இந்த மனிதன் சொல்லுகிறான், அடப்பாவி நான் இவ்வளோ நல்லதை செஞ்சேன் எவனுமே வரல, ஆனால் பாரு எப்படி இருக்குது பாரு, இவன் சும்மா அழுகுறான், இவனுங்க எவ்வளோ போலியாக பண்ணுறானுங்க, அங்கே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, சும்மானா வந்து அழுகுற மாதிரி நடிக்கிறானுங்க, இங்கே பார்த்தா நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க பார்த்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பல காரியத்தை இந்த மனிதன் சொல்லி வேதனைப்படுகிறானா. சரி கழுதையை பார்த்து கேட்டேன், ஏன்பா நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு. இல்லை எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கிறது என்று கழுதை சிரித்ததான். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்தரளவும். ஹலோ அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சாமிஜி. நான் வணக்கம்மா. மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேங்க யா சாமிஜி. சரிம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்க குடும்பத்திலேயே எதுவுமே எல்லாம் ஒரே தடங்களாவே இருக்கு சாமிஜி. எங்க பொண்ணுக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம், சரியா அமைய மாட்டேங்குது. எங்க பையனுக்கு சரியான வேலை கிடைக்கல, எங்க வீட்டுக்காருக்கும் வேலையே இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு. எங்க இருந்து கரெக்டா பேசுறீங்க? மயிலாடுதுறைங்க சார் சாமி. இந்த வீடு எவ்வளவு நாளா இருக்கீங்க? நாங்க ஒரு 3 வருஷமா இருக்கோம் சாமி. எதுவுமே ஒரு நல்ல இல்ல. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்க மயிலாடுதுறை தான், கொஞ்சம் அந்தண்ட இருந்தோங்க. சரி பரவாயில்ல. அந்த வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்தது? அந்த வீட்டுல பரவாயில்லைங்க சாமி. கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தது எல்லாருக்கும், மத்தபடி நல்லா இருந்தோம். அதனாலதான் இங்க மாறணும். சரி. இங்க வந்து எங்க பொண்ணுக்கு மேரேஜ் எவ்வளவு பாக்குறோம் சாமிக்கு, நடக்க மாட்டேங்குது. எங்க பையனுக்கும் வேலை சரியாம, எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இல்ல. இப்ப நான் எல்லாருக்கும் சொன்னேன்னா யாருக்குமே நடக்காது. முதல்ல என்ன விஷயம்னு முதல்ல கண்டுபிடிப்பேன். இந்த 3 பேருமே ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம்னா இந்த வீடு சரி கிடையாது. 1. சரிங்க சாமி. இந்த வீடு பக்கத்துல ஏதாவது வந்து காலி இடம் இருக்காமா? பக்கத்துல இருக்குங்க, 2 பக்கமும் அப்படிதான் இருக்கு. இல்ல சொல்றேன்மா நான். அதே மாதிரி பின்னாடி ஏதாவது மரம் இருக்கா? இருக்குங்க. அது என்ன மரம்மா? சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல. அது பின்பக்கமா பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? ஆமாங்க. ஒரு நட மாதிரி போய் ரைட்ல கட் பண்ணோன்னா ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கு, அதுக்கப்புறம் காலி மனைகள் வருதா? ஆமா ஆமா. சரி, அந்த உள்ள போற நட வழி மாதிரி இருக்குல்ல பின்னாடி போற, அது பக்கத்துல கிச்சன் இருக்கா?
பின்னாடி போறப்ப நட இருக்கு, கிச்சன் இருக்கு சாமி. கிச்சன் வருதா? கிச்சனுக்கு பக்கத்துல திரும்பின உடனே ஒரு ரூம் வருதா? ஆமாங்க சாமி. அந்த ரூமு பக்கத்துல கொஞ்சம் ஆள் மாதிரி விட்டு திருப்பி இன்னொரு ரூம் ஸ்டார்ட் ஆகுதா? ஆமா, ஹால் மாரி இருக்கு. ஆமா. சரிம்மா. அந்த வீடை கொஞ்சம் மாத்திருங்க. இந்த வீடு சரியில்லை ஒன்று. ஆ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா இதில் பங்காளி சாபங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்குது. சரிங்க சாமி. இதில் என்ன இருக்கும்னா யார் எதில் போனீங்கனாலும் சிக்கல் வரும், நடக்கிற நேரத்தில் நோய் கொடுக்கும், பணம் தங்காது, வீணான பிரச்சனையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். முதல்ல வீட்டை மாற்றிட்டு சரிங்க சாமி. சிவன் கோயில் எங்கே இருக்கோ அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த அபிஷேக தண்ணியை 16 நாள் தொடர்ந்து ஒவ்வொருவரும் வந்து உடம்பு ஊற்றிக்கோங்க. 3 நாள் மட்டும் தலைக்கு ஊற்றிக்கணும் குளிக்கிற தண்ணியில். புரியுதா? எந்த கோயில் எடுக்கிறீங்களோ அந்த கோயிலில் எல்லாருமா சேர்ந்து ஒரு சரவிளக்கு வாங்கி கொடுங்க. அந்த சன்னிதானத்தில் ஏற்றுறதுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அந்த கோயிலுக்கு இரும்பு பாத்திரத்தை வாங்கி கொடுங்க. உங்கள் பொண்ணு மட்டும் அம்பாள் கோயிலில் எங்கே புத்து இருக்கோ அங்கே மஞ்சள் கையில் உங்கள் பொண்ணை அரைக்கணும். அரைச்சிட்டு 2 உருட்டை உருட்டி வாழை இலையில வச்சு அந்த வாழை இலை மேலே ஒரு 2 நெய் தீபம் போட்டுட்டு உளுந்தில் ஏதாவது பிரசாதம் செய்து தானம் கொடுத்துட்டு வரணும். உங்கள் பையனை கரெக்டாக இந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணி 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வர சொல்லுங்கள். சரிங்க சார். இது உங்கள் வீட்டுக்காரர் மாற்றிட்டு இதை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா இதுக்குலேருந்து விமோச்சனம் வரும். கொஞ்சம் சுதாகரிச்சுட்டு வந்து என்னை பாருங்கள். நல்லதும்மா. அப்போது கடைக்காரர்லேருந்து அடுத்து தரதுக்குள்ளாலும். ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. நான் மதுரையிலேருந்து நாகராஜன் பேசுகிறேன் சுவாமிஜி. நாகராஜன் யாருக்காக கேட்க போகிறீங்க? சார், எனக்காக தான் சுவாமிஜி நான் பேச போகிறேன். சொல்லுங்கள், என்ன வயசாச்சு? எனக்கு 33 ஆகுது சுவாமிஜி. சரிம்மா. பிறந்தது வந்து அக்டோபர் 2, அதாவது 2/10/1984. வேணாம், நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சுவாமிஜி, சொல்லுங்க. எனக்கு வந்து திருமணம் ஆகி வந்து 26/2/2014 திருமணம் ஆச்சு. அன்னைக்கு வந்து ஒரு 3 மாசத்துல இருந்து எனக்கும் என் மனைவியாருக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வந்து இப்ப பிரிஞ்சு இருக்கேன். ரெண்டாவது, தொழில் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. இப்ப நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அடிக்கப்படுத்திட்டே வருது எனக்கு. ஏதாவது கனவு அடிக்கடிக்கு வருமா? கனவுலாம் வரல சுவாமிஜி. இது வரைக்கும் கனவே கண்டதில்லை? கனவு கண்டிருக்கேன். சில பேர் எனக்கு கொலை பண்ற மாதிரி வந்திருக்கு. அதுதானே கேட்டேன். இப்ப கனவு வரலன்ட்டீங்களே, எப்படி அது? இல்ல, அது வந்து ஒரு காலத்துல நடந்திருக்கு. நானே கத்திருக்கேன் என் வீட்டுல. அதாவது என்னோட அம்மா வீட்டுல இருக்கும்போது நான் கத்திருக்கேன். நான் எதுக்கு கனவு வந்ததா இல்ல, நான் சொல்ல வரேம்மா. என்ன பேர் சொன்னீங்க? நாகராஜன். நாகராஜன், நான் சொல்ல வரேன் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உங்க குலதெய்வத்துல முன்னாடி வந்து முருகனை வழிபாடு செய்து வந்திருக்காங்க. இடையில வந்து அது கட்டாய் போய் பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இல்ல சுவாமிஜி, எனக்கு தெரியல. தெரியாது. உங்க தாத்தாக்கு 2 தாரம் இருந்ததா? இல்ல சுவாமிஜி, ஒரு தாரம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, கண்டிப்பா தாத்தா இருந்தவரும் எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும் சுவாமி. சரி, அப்பா அந்த வகையில இன்னும் முன்னோர்கள் வகையில ஏதாவது அந்த மாதிரி இருந்ததா? இல்ல, 2 அம்மாவுடைய. அவ்வளவுதான். சரி, பரவாயில்ல. இது என்ன விஷயம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் என்பது ஒன்று கிடையாது. உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக 2 பிரச்சனை இருக்கு. 30ல் கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? 30க்கு மேலே ஆச்சா? 30 மேலே தான் கல்யாணம். கரெக்டாக 30 கல்யாணம் ஆச்சு. அதான், இந்த 30ல் கல்யாணம் ஆகிறது என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் அதை சரியாக பார்க்காத திருமணம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா உங்கள் குடும்பத்திலேயே 3 சாபம் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா அதுக்கு தான் கனவை கேட்ட அது கத்தியால் குத்துறது, ரத்தம் வர்றது, ரத்தத்தை பார்க்கறது, அதில் பயந்து அலறி அடிச்சுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். இது இல்லாமல் இருக்காது. இதோட விளைவுகள் என்னன்னா நீங்கள் கொஞ்சம் நேராக இருக்கணும்னு எல்லாத்தையுமே விரும்புவீங்க, அது நடக்காது. அச்சா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சரி பர்ஃபெக்ட் இல்லைன்னா அதை நீங்கள் தூக்கி போட்டு வந்துடுவீங்க, இல்லை அவங்களுக்கு பிடிக்காது. இது 2ம் ரொம்ப பெரிய பிரச்சனை உங்களுக்கு. அதை முதல்ல நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பாம்படிச்சு வரக்கூடிய சாபமும் இருக்குது இது உள்ள. இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு 3 வருஷமும் உங்களுக்கு சிக்கல் கண்டிப்பாக கொடுக்கும். இதுலேருந்து போன 3 வருஷம் பாருங்கள், உங்களுக்கு சிக்கல் வந்திருக்கும். அது இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அந்த 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரதுக்கு காரணம் அந்த சாபம் மட்டும் இல்லை, கிரக ரீதியாகும். அதே மாதிரி பணம் வந்து சேரவே சேராது.
ரூபா சேர்ந்ததுன்னா அது செலவானாதான் அடுத்த 10 ரூபா வரும். கண்டிப்பா சுவாமி. இது இன்ன வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை உங்களால் பெற்று இருக்க முடியாது. உங்களுடைய யோசனை அடுத்தவங்களுக்கு தான் பலனை கொடுக்கும். கண்டிப்பா சுவாமி. இது எல்லாமே காரணம் 37 வரைக்கும் போகுமா. கல்யாணம் பிரச்சனையானது, அதாவது நினச்ச இடம் ஒன்றா இருந்திருக்கும், திருமணம் நடந்த இடம் ஒன்றா இருந்திருக்கும். கண்டிப்பா சுவாமி. ஆச்சுங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, அது ஆரம்பத்திலேயே பொருத்தத்தை சரியாக பார்த்துருக்கணும். அது பார்க்கல, அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையும் தொழிலும் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு எப்போ அந்த ஃபீஸ்ஃபுல் கொடுக்கும்னா 37ல் தான் கொடுக்கும். சரி சுவாமி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, 3 வாரம் அரச மரத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வியாழக்கிழமை அடி பாதத்தை கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள் கையால் மஞ்சள் பூசி 48 பொட்டு வந்து காயத்ரி மந்திரம், குரு காயத்ரி, ஓம் ரிஷபத வித்மைன்னு இருக்குல்ல, அந்த மந்திரத்தை சொல்லி 48 பொட்டு வைக்கணும். சரி சுவாமி. அதில் ஒரு மஞ்சள் ஆடையை வாங்கி வேஷ்டி வாங்கி கட்டிடணும். சரி சுவாமி. எலுமிச்சம்பழ சாதம் வந்து முன்னாடி போடணும். சரி சுவாமி. அது மேலே கும்பம் மாதிரி போட்டு 2 தேங்காய் உடச்சி வச்சு மூடி வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் போடணும். சரி சுவாமி. அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சாதம் கொஞ்சம் படைச்சி தானம் கொடுத்துட்டு வரணும். கோபுரமாக வச்சதை அப்படியே விட்டுறணும். என்ன சுவாமிஜி? கோபுரமாக வச்சிங்கல்ல, தேங்காய் தீபம் போட்டிங்கல்ல, அதை அப்படியே விட்டுருங்க. சரிங்க சுவாமி. முன்னாடி வச்சு கொஞ்சம் படைக்கிறத தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சுவாமிஜி. 3 வாரம் வியாழக்கிழமை செய்துக்கோங்க. சரிங்க சுவாமி. திருவாதிரை நட்சத்திரம் காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் செய்துட்டு வெளியில் வரும்பொழுது, முடிச்சுட்டு வரும்பொழுது பச்சரிசி மாவும் வெள்ளமும் கலந்து கோபுரம் ஓரமாக எறும்புகளுக்கு தூக்கிட்டு வாங்க. கோபுரமா? எறும்புகளுக்கு இல்லைன்னா இணையதளத்தில் வந்துடும் பாருங்க, இணையதளத்தில் மாலை வந்துடும் பார்த்துக்கோங்க. சரி. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சுவாமி. இது 6 மாதம் ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை கடைபிடிங்க. இதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. சரிங்க சுவாமி. வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இதில் குறையுமே தவிர தீராது. அது வந்து கரெக்டாக தீரணும்னா நம்ம அலசனை தான், சரிங்க. மற்றது சரியாயிடும். சரிங்க சுவாமி. நல்லது. தொழில் பயிர் வேப்பங்கள் எல்லாம் எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சரிங்க சுவாமி. நல்லதுமா. அப்புறம் நாகராஜன் பேர் வேண்டாம், அது மட்டும் மாற்றிக்கிங்க. கட் ஆயிடுச்சு. அப்போது என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ பேர் தன்னை அறியாமல் பிழைக்க வைக்கிறாங்க. அதில் ஒருவராவது வந்து எப்படி இருப்பாருன்றதை நம்ம சொல்லிட. இந்த கழுதை சிரிச்சது பாருங்க, இந்த கழுதையே கிடையாது. ஏன்பா நான் இங்கே பார்த்து வேதனைப்பட்டு நிறுகிறேன், நீ கழுதை சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியே, இது என்னன்னு? இல்லை போன பிறவியில் இது மாதிரி தான் சாகும் பொழுது நான் என்ன பண்ணேன்னு, பாவங்களை பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்போ நான் இறைவனிடத்தில் வேண்டின இந்த ஆன்மாவாக பூந்துக்கிட்டேன், ஐயா இந்த ஜென்மத்தில் என்னை மனுஷனாக படிச்சிங்க, நான் இவ்வளோ பாவத்தை செஞ்சு விட்டேன், அதனால் இப்படி ஒரு அவஸ்தை பாருங்கள். எவன்லாம் எப்படி நடித்து என்னை தூக்கி போய் போடுறான், ஒருத்தன் தூக்கி போடுறான், ஒருத்தன் புரட்டி போடுறான், ஒருத்தன் இழுத்து கட்டுறான், ஒருத்தன் மேலே சும்மா ஊந்து அழுகுறான், சொத்துக்காக அழுகுறான், எப்படிலாம் பண்ண. ஆனால் அதெல்லாம் நான் பண்ண பாவன்னு எனக்கு ஆன்மா காட்டி கொடுத்துட்டீங்களே, அடுத்த பிறவியில் நான் இது இருக்கக்கூடாது. இந்த ஜென்மத்தில் நான் பண்ண இந்த பாவ கர்மாக்களை நான் அடுத்த பிறவியில் எப்படியாவது சுமந்துடணும், அதை என்னை வந்து காப்பாற்றி எனக்கு பிறவி அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு அடுத்ததில் என்னை ஐக்கியம் பண்ணிக்கணும் அப்படின்னு என் மனசு ஆன்மா தோணுச்சு. அப்போ வேண்டும் போது சொன்னார், ஓஹோ சரி இன்னுக்கு என்ன பிறவி வேணும் கேளு அப்படின்னு கடவுள் கேட்டாராம் கழுதுகிட்ட. அந்த ஆன்மா கிட்ட கேட்கும் பொழுது அது சொல்லிச்சான், நான் பண்ண பாவ மூட்டைகளை சுமக்கிற பதவி கொடுங்க எனக்கு. என்ன அப்போ கழுதியா நீ பிறந்துருப்போ, அதுக்கு அந்த கழுதையாக பிறந்து இந்த பாவங்களை நீ பொதி சுமந்து பிறகு என்னை வந்து அடைந்து பிறவி இல்லா பெரும்பயனை அடைவாய் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கழுதையாக வந்தேன்னு. அது எப்படி நீ சொல்கிற கழுதையாக வந்துட்டு பாவம்லாம் போகிற மாதிரின்னு? ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த சடலத்தை உன் சடலத்தை நீ பார்த்தியே, இன்றைக்கி அங்கே செய்யக்கூடிய காரியங்கள் எந்த சுயனம் இல்லாமல் கடைக்கு போகிறான், வெடி வாங்குறான், மூங்கில் வாங்குறான், பூ வாங்குறான், எடுத்துன்னு வந்து செய்கிறான். அவன் எதுவோ ஒழிக்கிறோன்ற சிந்தனை இல்லை, அப்பா போட்டு அனுப்பலாம், எந்த சுயநலமும் இல்லாமல் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு பண்ணுறாங்க பாருங்கள். அந்த சிந்தனையே இல்லாமல் அதுதான் புண்ணிய காரியம். அதை நீ பார்த்தல்ல. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏழையினுடைய துணியையும் சரி, பணக்காரனுடைய துணியையும் சரி, பெரும் மன்னனுடைய துணியையும் சரி, செல்வந்தனுடைய துணியையும் சரி, ஒரே மூட்டையில் கட்டி என் முதுகில் போட்டால் நான் ஒரே மாதிரி தான் எடுத்து போவேன், ஒரே மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவேன். பணக்காரன் துணிக்கு ஒரு மாதிரியும் ஏழை துணிக்கு ஒரு மாதிரியை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்போது பாவங்களை நான் அந்த அழுக்கு மூட்டைகளாக சுமந்து இன்றைக்கி நான் மரணம் அடைஞ்சதை பார்த்தா என்னை எடுத்துகிட்டு போய் புதைச்சாங்க, சந்தோஷம். எனக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிறவி இல்லாத இருக்கும், பிறந்தாலும் நிம்மதி இருக்கும், நான் மூட்டையாக சுமந்துட்டேன்னு சொன்னார்.
ஐயோ இதான் விஷயமா அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போ இவனுடைய பாவங்களை ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மா நம்ம என்ன செய்யணும் யோசிக்க ஆரம்பிக்குதான். அப்போ தான் அந்த கூட்டம் யார் யார் எப்படி இருக்காங்க, எவ்வளோலாம் புண்ணியங்கள் இவன் பண்ணியிருக்கான்ங்கிற சிந்தனை ஒரு பக்தரெல்லாம். ஹலோ சார், நாங்கள் வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோவில்பேட்டிலேருந்து, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? என் பொண்ணு 2 பேர் இருக்காங்க. சரிம்மா. அவங்க இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. படிப்பு சரியா மண்டையில ஏற மாட்டேங்கி அப்படிங்கிறாங்க. சரி, பசங்க 2 பேருக்குமேவா? ஆமா, 2 பேருக்குமே. அது கொஞ்சம் கஷ்டமான குரூப் எடுக்கவும் மேத்ஸ் பயாலஜி எடுக்கவும் எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, 2 பேரும் ட்வின்ஸா இல்ல தனித்தனியா பிறந்தாங்களா? இல்ல, தனித்தனியா தான். சரி, 2 பேருக்கு எவ்வளவு? 3 வருஷம் வித்தியாசமா 2 வருஷம் வித்தியாசமா? 1 வருஷமும் 11 மாசம் வித்தியாசம். 2 வருஷம் வித்தியாசம் அப்ப. ஆமா. சரிம்மா. இவங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன? மூத்தவ பேரு லாவண்யா. ரெண்டாவது பேரு மதுமிதா. அவ பரணி நட்சத்திரம், இவ மக நட்சத்திரமா? இல்ல, ஒரு லாவண்யா பூரட்டாதி, மதுமிதா பூராடம். அதான் விஷயம் என்ன தெரியுமா பண்ணிருக்கீங்க? லாவண்யானா பரணி நட்சத்திரம், மதுமித்தானா மக நட்சத்திரம். கேதுவுக்கும் சுக்கிரனுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. பரணினா சுக்கிரன், மகம்னா கேது. நீங்க நட்சத்திர பேரை விட்டுவிட்டு மாத்தி 2 பேர் கையிலேயே கத்தி குத்து சண்டை போட்டுக்குங்கிற கதையில பேரை வச்சிருக்கீங்க. கிராமம் அப்ப போலலாம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு பேர் வைக்க மாட்டாங்க. ஏதோ குறிப்பிட்ட குலதெய்வம் பேரு இதான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஏதோ சண்டையை அனுபவிச்சிட வேண்டியது தானே, எதுக்கு அதுக்கு போய் விமோசனம் தேடிக்கிட்டு? தெரியலையே அப்படின்ட்டுதான் தெரியும். இது என்னமா நியாயம்? அதாவது ஒருவனுக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம கடைபிடிச்சு தானே ஆகணும் இல்லையா? சரி, அன்னைக்கு விட்டுருங்க, அன்னைக்கு விட்டுட்டாங்க. இன்னைக்காவது இதை கண்டு இது இல்லை என்ன அவங்க கேளுங்க. பரணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம், அந்த பொண்ணுது பேர் லாவண்யா, அது பூரட்டாதி பரணி வச்சிங்கன்னா அதுக்கு இளநரை வரும், தலைவலி கொடுக்கும், கண் போடுற மாதிரி வரும், வீண் அலைச்சல் இருக்கும், திடீர்னு பச்சை மிளகாய் மாதிரி கோபம் வரும். நல்ல அறிவு இருந்தும் அதை உபயோகப்படுத்தாது, தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுரும். மதுமிதா இதுக்கு பாருங்க, அது தேவையில்லாம வரட்டு தவக்களை மாதிரி அது பாட்டுட்டு எதையாவது ஒண்ணு பேசி வம்புல மாட்டிக்கும். அப்புறமா உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடும், தேவையில்லாம தொல்லை கொடுக்கும், எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கும் வயிறு கோளாறு, சளி சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதை முதல்ல பேரை மாத்திட்டு கொஞ்ச நாள் பார்க்கலாம். ஆமா, இது 2மே மாத்திக்குதான்னு தெரியாது, அதையும் சொல்லி போறோம். அப்புறம் உனக்கு வேற வேலை இல்லை, டிவியில பார்த்து யாரும் சாமியார் சொல்லிட்டாங்களா மாத்தி, நிறைய பேர் திட்டவனும் இருப்பான், அது வேற வச்சு. அதுக்காக சொல்றேன், பரணி இது லோக வாசினி வைங்க, இல்ல லோக மித்ரா. ஆமா, அவள்து மதுமிதா சொன்னீங்கல்ல, இவள்து பரணி பூராட்டத்தை தானே சொன்னீங்க? இல்ல பெரியவள்து பூரட்டாதி சொன்னீங்க. சாந்தநிகேதனான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு. இவளுக்கு மக நட்சத்திரர்களுக்கு மிருதுல்லான்னு வச்சுக்கோங்க, மிருதுலாஸ்ரீ. ஆமா, இது 2 பேரும் முதல்ல மாத்தி 48 பேரும் 48 நாள் எழுத சொல்லுங்க, பார்க்கலாம். பாருப்பா, கட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை, இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம், பில்லி சூனியம் பேய் பிசாசு தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல், உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம், இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும்.
சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். செய்தொழில் சிறக்கும். சுயதொழில் மேன்மையடையும். தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்களோ. ஐயா வணக்கம் சுவாமிஜி, நான் ரமேஷ் பேசுறேன் ஃப்ரம் துறையூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட். துறையூர். என்னுடைய சின்ன பொண்ணு ரம்யா, அந்த பொண்ணு +2 இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா தான் படிக்குது. கொஞ்சம் மார்க் எல்லாம் குறைவா இருக்கு. நல்லா படிக்குது, ஆனா நல்ல ரிசல்ட் வந்து கம்மியா இருக்கு. 10th எல்லாம் நல்லா படிச்சு, இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கான சாமி கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, லைன் கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சிருச்சுல. சரி, அவளுக்கு எப்பயாவது கால் உடைஞ்சது, எலும்பு அடிபட்டு கால் உடைஞ்சது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? அது மாதிரி எல்லாம் இல்லைங்க சாமி. சரி, காதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததா அவளுக்கு? இல்லைங்க சாமி, காதுல பிரச்சனை இல்ல. கொஞ்சம் குளறது, கண் கண்ணாடி மட்டும் போட்டுருக்கு, வேற ஒண்ணு இல்ல. மூக்குல ரத்தம் வர்றது, காதுல பிரச்சனை இருக்கிறது இல்ல? அதெல்லாம் இல்லைங்க. சரி, கண்ணு 2 கண்ணுமே ப்ராப்ளம் இருக்கா, ஒரு கண்ணு மட்டுமா? இல்ல, அந்த படிக்கிறதுனால வரக்கூடிய -25 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. பாயிண்ட் குறைஞ்சு. சரி, இது ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல. சரிங்க. இணையதளத்தில் போனீங்கன்னாக்கா தேர்வில் வெற்றி பெறன்னு ஒன்று இருக்கும். இதை செய்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்கணும் அதை செய்யுங்க போதும். சரிங்க. செய்துட்டு என்ன பண்ணணும், டெய்லி அவள் படிக்கிறச்ச ஒரு ஏலக்காய் வந்து வாயில் போட்டுக்கிட்டு ஓம் விஷ்ணு பதே பதே சவ்வும் அப்படின்னு சொல்லுங்க. அதை சொல்லிட்டு ஏலக்காவை போட்டு படிக்க சொல்லுங்க. வேறு எதுவும் தேவையில்ல, அவள் பிக்கப் பண்ணிவிடுவா. இணையதளத்தில் போயிட்டு அதை பார்த்து சரிப்படுத்திக்குவோங்க. நல்லது நல்லது. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. சொல்லுங்கம்மா. பேரு ஜெயவிஜயன் சாமிஜி. நீ அங்க டிவியை பார்த்தீனா இங்க கட்டாய போடும். நான் இங்க உள்ள இல்ல சாமி. இல்ல, எனக்கு கேக்குது அதுக்காக கேட்டேன். சொல்லுங்கம்மா. ஏங்க சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க. பாத்தீங்களா, ஏங்க கம்மி பண்ணுங்க, சொல்லுங்க. ஜெயவிஜயன். யாரு? பையனோட பேருங்க, என்னோட சன்னோட பேருங்க. சரிம்மா, என்ன வயசாச்சு? 29 நடந்துட்டு இருக்கு. சரிம்மா. எவ்வளவு ஜாதகம் வந்து சாமிஜி, அவனுக்கு அமையவே மாட்டேன், மேரேஜ் முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, எதனால? ஜாதகத்துல ஏதாவது கோளாறு சொன்னாங்களா? எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாமிஜி. சரிம்மா, என்ன வேலை பார்க்குறாரு? சாஃப்ட்வேர் லைன்ல தான் இருக்காப்ல. சாஃப்ட்வேர் எந்த ஊர்ல? பெங்களூர்ல இருக்கும் சாமிஜி. நீங்க எல்லாம் பெங்களூர்ல இருந்து தான் பேசுறீங்களா? இப்ப என்னங்க சாமிஜி? பெங்களூர்ல இருந்து தான் பேசுறீங்களா? ஆமாங்க சாமிஜி. நான் எவ்வளவு நல்லா ட்ரை பண்ணி இப்ப கிடைச்சது சாமி. சரி, பரவாயில்லம்மா. பாப்போம் சாமிஜி நாங்க. நல்லதும்மா, நல்லது. இப்போ போன வருஷம் கூட எதுவும் கை கூடுற மாதிரி இல்லையா? ஆமாங்க சாமிஜி, அது எதனால கட் ஆச்சுன்னு தெரியலங்க சாமிஜி. சரி, பரவாயில்ல. அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒத்து போதா, ஜெயவிஜயனுக்கும்? கொஞ்சம் இருக்கு சாமிஜி. இல்லை, அது பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது வந்து அவர் வெளிநாடு போகணுன்ற ஆர்வம் ஏதாவது அவருக்கு இருந்துகிட்டே இருக்கா? வந்ததெல்லாம் கூட இதுவா விட்டுட்டாங்க சாமிஜி, ஃபேமிலி விட்டுட்டு போக கூடாதுன்னு. இல்லம்மா, எனக்கு 2 இடத்துல இவரா வேண்டான்னு பொண்ணு காமிச்சா இந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரா? ஆமா, சொல்லிட்டு இருக்காப்ல. சரிம்மா. இல்லைம்மா, எனக்கு 2 சந்தேகம். அவருக்கு லவ் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சாமிஜி. இல்லைன்னா சரி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வாட்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அது வேற விஷயம். சரிங்க சாமி. இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா? என்ன பிரச்சனை இருக்குன்னா, சொல்லுங்க சார். வீட்டில் அக்னி மூலை இருக்குல்ல, உங்கள் வீட்டில் அக்னி மூலையில் கரெக்டாக அடுப்பு வச்சுருக்கீங்களா கிச்சனு? தெரியலைங்க சாமி. இல்லை, அது கொஞ்சம் அங்கே இந்த வீடு கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு கர்ப்பப்பை, மாதவிடாய் கோளாறு, இடுப்பு வலி ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா? ஆமாங்க சாமி, இருக்கு, இடுப்பு வலி பிரச்சனை இருந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட். அதே மாதிரி அவருக்கும் உங்களுக்கும் வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனை, சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருக்கா? ஆமாங்க சாமிஜி. சரி, அப்போ அதை வீடை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, 2 பௌர்ணமிக்கு அவரை திருப்பதி கூப்பிட்டு போங்க. சரிங்க சாமிஜி. எங்கே அம்பாள் கோயில் அங்கே பக்கத்தில் எங்கே இருந்தாலும், எந்த அம்மன் இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சாமிஜி. 2 திங்கக்கிழமை போயிட்டு சரிங்க சாமிஜி. அங்கே கோதுமையில் பிரசாதமும், சரிங்க சாமிஜி. அரிசி பாயாசம், சரிங்க சாமிஜி. தயிர் சாதம், சரிங்க சாமிஜி. புதினா அல்லது பிரண்ட துவையல், சரிங்க சாமி. இதை வச்சு அங்கே படைச்சிட்டு 2 நெய் தீபம் போட்டுட்டு அம்பாலை வணங்கிட்டு, அந்த அம்பாளுக்கு சந்தன நிறத்தில் ஆடை வாங்கி கொடுத்து, சரிங்க சாமிஜி. ஒரே 1 கிராம்லேயோ 2 கிராம்லேயோ மாங்கல்யம் செய்து, சரிங்க சாமிஜி. சுமங்கலி ஒரு 3 பேருக்கு தானம் கொடுத்துட்டு, அதுக்கு அப்புறமா மாங்கல்யத்தை அம்பாளுக்கு தானம் கொடுங்க. சரிங்க சாமிஜி. இது 2வது திங்கக்கிழமை வச்சுக்கோங்க. சரிங்க சாமிஜி. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அவிட்ட நட்சத்திரத்துல சரிங்க சாமி. அவர் வயசுள்ள தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சாமி. 3 வாரம் செவ்வாய்க்கிழமை எங்க சிவன் கோயில்ல பாம்பு புத்திருக்கோ அல்லது முருகன் கோயில்ல இருக்கோ, அங்க எங்க இருந்தாலும் சரி, 3 வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வழிபட்டுட்டு வர சொல்லுங்க. வேற எதுவுமே வேண்டாம். சரிங்க சாமி. அவருக்கு நிச்சயமா முடிஞ்சிடும். இதை கரெக்டா செஞ்சா அவர் செய்யணும், நீங்க செஞ்சு பிரயோஜனம் இல்லை. சரிங்க சாமி. சரி, நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. அதாவது இன்னைக்கு அனுபவத்திற்குள்ள சுவாசமும் விசுவாசமும் உயிரென கொள்க. இதில் எழுதுன என்ன, சுவாசம் ஒரு மனிதனுக்கு இந்த சுவாசம் எவ்வளவு முக்கியமோ. ஐயா, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், துரோகத்திலையும் ஏமாத்துறதுலையும் எத்தனையோ பேர் புண்பட்டு கிடக்கிறான். நல்லதை செய்கிறவன், நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லதை செய்கிறவன், வேதனைப்படுகின்றவன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. அவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு இவன் உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றுவான். அவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி இவன் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கொடுத்து பணத்தை கொடுப்பான். அவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி உடம்பு இருந்த எல்லா நல்ல காரியத்தையும் செய்ய வைப்பான். அவன் கஷ்டப்படுறானேன்றதுக்காக நல்லதெல்லாம் இவன் ஓடிப்போய் பெண்ணும் ஆணும் செய்வாங்க. எத்தனையோ பெண்கள் ஆண்களை படிக்க வைத்தது, எத்தனையோ ஆண்கள் பெண்களை படிக்க வைத்தது, அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன விஷயம் தெரியுமா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சுவாசத்தை எவ்வளோ நீ பெருசாக மதிக்கிற உன்னுடைய உயிரை, சுவாசமான உயிரையோ, அது மாதிரி உனக்கு செய்தவர்கள் மேலே விசுவாசம் வை. அப்படி இல்லைன்னா நீ பிணத்துக்கு சமானம். அதுதான் அதுக்கு பொருள். சுவாசம் எப்படியோ அது மாதிரி விசுவாசம் இருக்கணும். இன்றைக்கி விசுவாசம் என்பது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பொய், புரட்டு, ஏமாற்றம், இதில் தான் நல்லவன் அகப்பட்டு துடிக்கிறான் புழுவாக. அவன் ஒரு நல்லவன் இது மாதிரி ஒரு 4 பேர் விசுவாசம் இல்லாமல் குறை சொல்லிட்டு போகிறான். நல்லதெல்லாம் பண்ணிக்குவான், பின்னாடி போய் பேசுவான், குறை சொல்லுவான், வராமல் போவான். வராமல் போனால் கூட, ஒதுங்கி போனால் கூட பரவாயில்ல, அவனையே போய் தப்பாக பேசுவான். அந்த மாதிரி உலகத்தில் இது இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதுதான் சுவாசம் மாதிரி வச்சுக்கோங்கப்பா விசுவாசத்தை. அப்போ தான் உன் உயிர் எப்படி இருந்தாலும் நிலைத்திருக்கும், நீண்டு இருக்கும், புண்ணிய பேர் பெறும். இல்லை என்றால் சுவாசம் மட்டும் இருந்து விசுவாசம் இல்லாதது எண்ணிக்காக இருந்தாலும் நீ அதில் மாட்டிக்கொண்டு உன் மரண காலத்திற்கு முன்று அவஸ்தைப்படுவாய் என்பதுதான் சித்தர்கள் வாசமும் நிலை தன்னில் சுவாசமாய் கொல்லும் விசுவாசம் இல்லாதவன் என்றோ ஒரு நாள் அவனையே கொல்லும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை தான் நான் விரிவாக்கி இப்படி கொடுத்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சுவாசமோ தயவு செய்து செய்தவர்கள் மேல், நல்லதை செய்தவர்கள் மேல் விசுவாசம் வைங்க. அவங்கள நிராகரிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, விட்டுட்டு போகாதீங்க. அது உங்கள் சுவாசத்துக்கே கோளாறா முடிஞ்சிடும். இதான் விஷயம். ஒரு பக்தர்களாம். ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? வீட்டுக்காக தாங்க சுவாமிஜி. வீட்டுக்காகனா யார் யாருக்கு சொல்லுங்க? அம்மா அப்பா நான் இருக்கேங்க சுவாமிஜி. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் அக்கா பேரன், அக்கா பையன் எல்லாருக்கும் கேளுங்க.
என்னடா கண்ணு எப்படி ஒரு நேர் அலைவரிசையில் எத்தனை பேருக்குடா கண்ணு சொல்ல முடியும்? சொல்லு கண்ணு, அதை அப்படி சொல்லுமா. என்ன பேருமா? 23 வயசாச்சு. பிரியங்கா. சரி பிரியங்கா. என்ன பேரு இது? பிரியங்கா. என்ன என்ன வேணும்? வேலையா? ஆமாங்க சுவாமிஜி. சரிம்மா, என்ன படிச்சிருக்க? எம்சிஏ படிச்சிருக்கேங்க சுவாமிஜி. இது வரைக்கும் எதுவும் இப்போ எக்ஸாம்லாம் எதுவும் எழுதலையா? இல்லைங்க வேலைக்காக? இல்லைங்க சுவாமிஜி. ஏம்மா பிரியங்கா? எழுதிட்டு இருக்கேங்க சுவாமிஜி. சரி. இப்போ சரியா கிடைக்கும். கண்ணு, எக்ஸாம் எழுதலன்ற எழுதிட்டு இருக்கன்ற எது நிஜம்? முன்னாடி எழுதிட்டு இருந்தாங்க சுவாமிஜி. நீ இல்லவே இல்லை நீட்டே. ஒரு 4 எக்ஸாம் எழுதுனேங்க சுவாமிஜி, அதுக்கப்புறம் எழுதலைங்க. அதுக்கப்புறம் கிடைக்கல. ஆமாங்க சுவாமிஜி. சரி சரி. எல்லாம் நல்லா இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நல்லா தாங்க சுவாமிஜி இருக்கேன். சரி சரிம்மா. உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லையாம்மா? இருக்குங்க சுவாமிஜி. என்ன பிரச்சனை இருக்குமா? பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க சுவாமிஜி. அது ஒன்று இருக்கு. அப்புறமா அவ்வளோதாங்க சுவாமிஜி. சரி, அந்த பிசியோட முதல்ல சரி பண்ணிக்கோ. ஏன்னா ஒன்றும் இல்லைன்னு அதை முதல்ல சரி பண்ணிட்டு நைட்டு நல்லா தூங்கு, புரியுதா? சரிங்க சுவாமிஜி. நல்லா தூங்குறியா? இல்லைங்க சுவாமிஜி. ஏம்மா? தூக்கமே வர மாட்டேங்குதுங்க சுவாமிஜி. இப்போ தான் எதுவுமே இல்லை, ஒன்றும் பிசிஓடி சொன்னால் வேற ஒன்றும் இல்லை நீட்டியம்மா. வேறு இப்படி நான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். தூக்கம் இல்லாததும் பிசிஓடி வர்றதுக்கும் அதே மாதிரி காதலில் ஈடுபடுறதுக்கும் விஷயம் இருக்குமா நிறைய. சரிங்க சுவாமிஜி. கொஞ்சம் அதை பார்த்துக்க. வேலைக்கு நான் சொல்கிறேன். உடம்புக்கு வந்து அசோகாரிஷ்டன்னு ஒரு டானிக்கு 3 மாதம் சாப்பிடு. 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து அது நிறுத்திட்டு அதுக்கு அடுத்து 2 மாதம் பிருங்கராசம்னு ஒரு டானிக் இருக்கும், அது வாங்கி ஒரு 3 மாதம் சாப்பிடு. பிசிஓடி சுத்தமாக போயிடும். சரிங்க சார். தூக்கம் முதல்ல நீ தான் வர வச்சுக்கணும். தூக்கத்தை வர வச்சுக்கோ. சரிங்க சாமிஜி. எங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போ. சரிங்க சாமிஜி. பச்சரிசி மாவு பரப்பிட்டு சரிங்க சாமிஜி. மஞ்ச அர்ச்சதை இருக்குல்ல, மஞ்ச அரிசியில் சரிங்க சாமிஜி. ஓம் கம் பாசா, அப்படி ஓம் கம் பாசா சரிங்க சாமிஜி அப்படி எழுதி அது மேலே வந்து ஒரு தீபம் போட்டுட்டு கோதுமையில் பிரசாதம் பண்ணி விநாயகர் பெருமானுக்கு படைச்சிட்டு வா. 3 ஞாயிற்றுக்கிழமை படை. சரிங்க சாமிஜி. 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் நீ எக்ஸாம் எழுதுமா, உனக்கு சக்ஸஸ் ஆகிடும். தூக்கத்தை பார்த்துக்க. சரிங்க சாமிஜி. மற்றதையும் பார்த்துக்க பிரியங்கா. ஓகேங்க சாமிஜி. நல்லது கண்ணு. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து மாகர்லேருந்து பேசுகிறோம் சாமிஜி. மாகரல்? ஆமாம் சார். சரி, யாருக்காக கேட்க போறீங்க? சார் எங்கள் வீட்டுக்காருக்காக கேட்கணும் சாமி. அவர் பேர் என்ன? கோதண்டன் சாமிஜி. கோதண்டன். சரிம்மா, என்ன வயசாச்சு அவருக்கு? 40-42 இருக்கும் சாமிஜி. சரி, எவ்வளோ கடன் இருக்கு? கடன்லாம் இப்போ வந்து ஒரு 50-60 இருக்கும் சாமிஜி. சரி, அதே மாதிரி அவருக்கு ஹார்ட்ல ஏதாவது தொல்லை வந்தது, இல்லை ஏதாவது சின்ன ஆப்ரேஷன் ஏதாவது வந்ததா? இல்லைங்க சாமிஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, என்ன பண்ணுறாருமா? அவர் கார்பெண்டர் வேலை செய்கிறாரு சாமிஜி. சரிம்மா, இப்போ இது வரைக்கும் தொழில் வந்து இந்த ஒரு 2-3 வருஷமா ரொம்ப மோசமாக இருக்கா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது சாமிஜி. அது ரொம்ப இதுவாக தான் இருக்குது சாமி. மொத்தத்தில் 12 வருஷமா சரியில்லை, புரியுதா? ஆமாங்க சாமிஜி. ஆமாங்க சாமிஜி. அதில் இந்த 3 வருஷமா ரொம்ப மோசமாயிடுச்சு. நகையெல்லாம் எடுத்துன்னு போய் வைக்கிறது, இவர் யார் யாரை வளர்த்து விட்டாரோ அவன்லாம் எதிரி ஆகிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது, வீண் அலைச்சல் வர்றது, அதே மாதிரி பழக்க வழக்கம் கெடுறது, இதெல்லாம் கொடுத்துரும். இது முதல்ல எனக்கு வீட்டு மேலே சந்தேகமாக இருக்குது. வீடை சரிப்படுத்திக்கோங்க. 1. ஆமாம், இது சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுங்க சாமிஜி. முதல்ல எல்லாமே ஒண்ணா இருந்தோம். இப்போ நாங்க மட்டும் தனியா இருக்கோம் சாமிஜி. இல்லம்மா, எனக்கு எங்க சந்தேகம் இருக்குன்னா, இது 2 போர்ஷனா இருக்கா? முன்னாடி ஒரு போர்ஷன், பின்னாடி ஒரு போர்ஷன் வருதா? ஆமா சாமிஜி. அந்த சொல்றேன் 2 போர்ஷன் வருதா? அதுல நீங்க இருக்கிற போர்ஷன் வந்து படிக்கட்டு இறங்கி மேலே ஏறி போற மாதிரி வருதா? ஆமாங்க சாமிஜி. அந்த வீடு படிக்கட்டு இறங்கி மேலே ஏறி போற இடம் தவறா இருக்கு. 1. இது வந்து அந்த வீட்டை முதல்ல யாரையாவது வச்சு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. 1. 2வது, அவருக்கு வந்து பூர்வ ஜென்மால உங்க குடும்பத்துல உங்க கணவரோட வழியில யாருமே பெரிய லெவல்ல வந்திருக்க முடியாது.
இல்லைங்க சாமிஜி, எல்லாமே ஒரு இது இல்லை வந்திருக்க முடியாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், எல்லாருமே வளர முடியாது, யாருக்குமே பெருசாக வேலை இருக்காது, பணங்கள் சேராது. காரணம் என்னன்னா இவங்க அப்பா வழியிலேருந்தே அது வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு சொத்தை சேர்த்தாங்களே தவிர பிரச்சனைகளும் அதே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க சாமிஜி. அது இந்த வீட்டில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதோ அல்லது துர்மரணம் நடந்ததோ சாபம் ஒன்று ஃபஸ்ட்டு. அதே மாதிரி நிறைய தொல்லைகள் இருக்குது. அதை எடுத்துட்டோன்னா பெருசாக போயிடும். ஒன்றும் வேண்டாம், அவரை வந்து ஒன்று திருவள்ளூர்னா நேரில் வந்து பார்த்துடுங்க, வீடை வந்து வீடு வந்து மாற்றிக்கோங்க, இல்லைன்னா அதை சரி பண்ணுங்க. பார்த்துட்டு டெய்லி அவரை வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. அரச மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு அரச மரத்தாண்டு இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இதுதான் விஷயம். நம்ம மொட்டை மாடியில எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது முடிஞ்சா 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு பண்ண சொல்லுங்க. நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 நெய் தீபம் போட்டு 3 வித பிரசாதம் 3 வெள்ளிக்கிழமை ஏதாவது 3 வித பிரசாதம் படைச்சு உங்க கையால் தானம் கொடுத்துட்டு வரணும். ஒரு அமாவாசைக்கு பாம்பன் சாமி கோயிலோ அல்லது சித்தர்கள் கோயில் இருக்கோ அங்கே போய் இரவு தங்கிட்டு வாங்க. இதை செய்யுங்க, வழி கிடைக்கும், வந்து பாருங்க. நல்லது. அடுத்த ஒரு பக்தர்களாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். நாகஜோதி. மாதர் என்ன பேரு? நாகஜோதி. நாகஜோதி. ஆமா. என்ன வயசாச்சு கண்ணு? 30. 30. எனக்கு பாட்டின்னு கேட்டது கண்ணுல. 30. அதான் சரி சரி. இல்லை வெறும் 30ன்னு அது என்ன பாட்டின்னு சொல்லுது இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டு. சொல்லுடா கண்ணு. நாகஜோதி, ஏற்கனவே நீ பேசுனியா? எங்க மச்சினார் பேசிருக்காரு கல்யாணத்துக்காக. மச்சினர் பேசினாரா? அவர் பேர் என்ன? பாஸ்கர். கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப செப்டம்பர் 15 அவர் கல்யாணம் ஆக போகுது. பத்தியா, இதை சொன்னியா நீ? முதல்ல அதெல்லாம் சொல்லணும். தெய்வீக சிரிப்பா இருக்கு, சொல்லு. இல்ல எங்க பசங்களுக்காக கேட்கணும். ரொம்ப அடம் பண்றாங்க, அதனால. அர்ஜுன், முகேஷ். எந்த பசங்க ரொம்ப அடம் பண்ணலன்னு சொல்ல. உனக்கு தெரிஞ்சு பக்கத்துல அக்கத்துல கூட பாரு, எந்த பசங்க இப்ப எல்லாமே அடம் பண்ணாதான் பசங்க. சொல்லுடா கண்ணு, என்ன பேர் சொன்னீங்க? அர்ஜுன் பெரியவன் பேரு. அர்ஜுன். ஆமா. சரி, சின்னவன் பேரு? முகேஷ். முகேஷ். என்ன அடம் பண்றாங்க? என்ன வயசாச்சு? 5 வயசு பெரியவனுக்கு. சரி, என்ன அடம் பண்றான்? பெரியவன் ரொம்ப அடம் பண்றான். அதான் என்ன பண்றான்? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். நீ 5 வயசுலயே அவனை அதிகாரி, அதான் சொல்றேனே, 5 வயசுலயே அவனை டாக்டரா பார்த்துடணும், அப்புறம் ஐஜியா பார்த்துடணும், ஐஏஎஸ்ஆ பார்த்துடணும். அவனை போட்டு நோயின்னா அவன் எங்க இருந்து அடங்குமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்கா மாதிரி தெரியல கண்ணு. சிங் மந்திரம் இருக்குல்ல, அந்த சொல்றேன் இரு, அவனுக்குள்ள அதுக்குள்ள ஓடிட்டியே வேற எங்கேயோ. சிங் மந்திரம் சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு எது ஆகாரம் கொடுத்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடு, அதுவே குறைச்சிரும். புரியுதா? இப்ப சொல்லுமா, வேலை கிடைக்கணுமா? சரிம்மா, கண்டிப்பாமா. ஒரு வெத்தலை எடுத்துக்கோ, 2 அரச இலை எடுத்துக்கோ, ஒரு வெத்தலையில கோதுமை ஒரு பிடி வச்சுக்கோ, விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போ, ஒரு அது மேல ஒரு சிவப்பு நிறத்துல திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு போடு. 2 அரச மரத்து மேல உருண்டை உருட்டி ஒரு பசு சாணி உருட்டி மேல வச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டு தீபம் போடு. இதை வந்து 3 ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டு போ. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடைசியில விநாயகருக்கு பால் கோவால காப்பு கட்டி விநாயகருக்கு தேவையான பிரசாதம் செஞ்சு தானம் கொடு, வேலை கிடைச்சிடும். நல்லதுமா. நான் சொன்னதை செய்யுமா? ஓகேம்மா, ஓகேம்மா. அடுத்து ஒரு பக்தர்களாம். ஹலோ மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார், நாங்க பட்டாபிராம்ல இருந்து பேசுறோம் சாமிஜி. பட்டாபிராம், சொல்லுங்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? சார், எங்க வீட்டுக்காரருக்கு கோசம் கேட்கணும். அவர் பேர் என்னம்மா? முருகன். முருகன். வயசு என்னம்மா? ஒரு 43 44. இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லையா? ஆமா சாமிஜி. எங்க போனாலுமே பிரச்சனையா? ஆமா சாமி. நல்லது செஞ்சு கெட்ட பேர் எடுத்துன்னு வராரா? ஆமா சாமி. நகையெல்லாம் வச்சுட்டாரா? ஆமா சாமிஜி. வீட்டுல இருந்தாலே சண்டை வருதா? ஆமா சாமிஜி. எதிர் போனாலுமே சொல்றேன் எதுலுமே இது வரைக்கும் உறவெல்லாம் பகையாயிடுச்சா?
ஆமா சாமி. சொல் பேச்சு ஏற்றுக்காமல் காசை எடுத்துன்னு போய் ஒழிச்சிட்டாரா? ஆமா சாமி. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத கடனாகி நிற்கிறாரா? ஆமா சாமி. என்ன இரும்பு தொழில் செய்கிறாரா? இல்ல பெயிண்டர் சார். அது எதை பிடிச்சி அடிப்பாங்க? இரும்புகளை தான் அடிப்பாங்க. சரிடா கண்ணு, முருகன்னு பேர் இருக்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, இது நிறைய சிக்கல் இருக்குது, புரியுதா? என்ன சிக்கல் இருக்குன்னா, இது வீட்டுக்குள்ளேயே உங்கள் பரம்பரையிலேயே வந்து தெய்வ குத்தமும் பிராமண குத்தமும் இருக்கு. இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சாமி. சரி, முருகன்னு முதல்ல பேர் மாற்றிக்கண்ணே. சரி சார். ஆமாம், அவர் வந்து என்ன நட்சத்திரம் தெரியுமா உனக்கு? தெரியாது சாமி. ரொம்ப சந்தோஷம். அது முருகன் மட்டும் பேர் வேண்டாம், பாக்கிய சுதன்னு மாற்றிக்க சொல்லுமா. பாக்கிய சுதன். 48 முறை 48 நாள் நீ சரின்னு சொல்லிட்டு அவரை செய்யாமல் விட்டா பிரயோஜனமே இல்லை, புரியுதா? அதை வந்து கரெக்டாக செய்ய சொல்லு. அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்தில் போயிட்டு சூரியனார் கோயில் போயிட்டு அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவர் வயசுள்ள தீபம் போட்டுட்டு வா. சிங் மந்திரத்தை அவருக்கு கற்றுக் கொடு. நீ 48 நாள் வீட்டில் கோலம் போட்டு பண்ணி இணையதளத்தில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்க. இதை பார்த்து தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு சிவன் கோயில் எங்கே இருக்கோ ஒரு பிரதோஷ காலங்கள் 3 பிரதோஷம் போயிட்டு அவரை அழைச்சிட்டு போ. பாலும் சந்தனமும் வாங்கி கொடுங்க. இது ரெண்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லாம் சரியாக போயிடும். பேர் முக்கியம், மாற்றிக்க சொல்லுமா. நல்லது கண்ணு. அப்போ என்ன இன்னொரு பக்தர். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாங்க வேலூர் சத்வாச்சாரில இருந்து பேசுறோம் சார். வேலூர்ல இருந்தா? வேலூர் சத்வாச்சாரில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? சார் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டும் சார். கண்டிப்பாம்மா, சாரோட ஆசீர்வாதம் இல்லாதியா? நாங்க சார் கண்டிப்பா வேணும். உங்க குறிச்சி எனக்கு என்ன பேசணும்னே தெரியல, அவ்வளவு ஆசையா இருக்கு சார். புரிஞ்சிச்சு. சொல்லுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் லைன் கிடைச்சதுக்கு. நல்லா இருமா, சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? சார் நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம் சார். ஒரு வீடு ஒண்ணு வாங்கி இருக்கிறோம். சரி, அது எப்படி போலாமா? என்ன பிரச்சனையில நிக்குது? அது என்ன பிரச்சனையில நிக்குது சார்? அந்த ஹவுஸ்னர் வீடு காலி பண்றதுக்கு இன்னும் 1 month 2 month டைம் கேக்குறாரு. நாங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி சரி, அது வந்து அந்த சொத்து வந்து யார்கிட்ட வாங்குனீங்க? தேர்ட் பார்ட்டி சார், யாரோ ஒருத்தர் தான். ஆனா அது வந்து அது பங்காளிகளால பிரிவு வந்த சொத்தா இல்ல அவரே சுயமா சம்பாரிச்ச சொத்தான்னு தெரியுமா? அவ்வளவு டீடைல் நமக்கு தெரியல சார். சரி, பரவாயில்லம்மா. பரவாயில்லம்மா. அந்த வீட்டு பக்கத்துல ஏதாவது தண்ணி தொட்டி, தண்ணி டேங்க் ஏதாவது வருதா? தண்ணி தொட்டி, தண்ணி டேங்க்குங்களா? அதுவும் தெரியல. டீடைல் தெரியாது சார். நம்ம ஏதோ ஒன்று அர்ஜென்ட்ல வாங்கணும் இல்லாத இதுக்கு. அதுதான் பிரச்சனை. இந்த அர்ஜென்ட்ல வாங்குறது தான் பிரச்சனை. அது என்ன பண்ணும், தேவையில்லாம தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும், புரியுதா? பரவாயில்ல, இருக்கட்டும். அங்க வந்து அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அங்க இருந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வர முடிஞ்சா எடுத்துட்டு வந்துட்டு சொல்லுங்க சார். அது வந்து ஒரு மந்தார இலை கிடைச்சா சரி, அப்படி இல்லைன்னா ஆலை இலை. மந்தார இலை இல்லைன்னா ஆலை இலைல அந்த மண்ணை வச்சுட்டு அதுக்கு மேல வாழை இலை போட்டுடுங்க. போட்டுட்டு வாழை இலை போட்டுட்டு துவரையில சுண்டல் செய்துக்கோங்க. துவரையில சுண்டல், முழு துவரையில சுண்டல் செய்யணும். அத முருகப்பெருமானுக்கு நிவேதியம் பண்ணணும். அந்த வாழை இலை மேல அதே துவரைய போட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போடும் போது மங்கள பௌம சரசர வசீனே ஸ்வாஹா, மங்கள பௌம சரசர வசீனே ஸ்வாஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 வாரம் 5 வாரம் 9 வாரத்துக்குள்ள அது உங்களுக்கு செட்டில் ஆயிடும். ஓகே சார், நாங்க நல்லா இருக்கணும் சார். நாங்க பிசினஸ் பண்றோம் சார். வீடு வாங்கிட்டீங்க, அடுத்து இன்னொரு வீடு வாங்குங்க, நல்லா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா எங்களுக்கு. நல்லா இருங்கம்மா. ஓகே, அப்போ எந்த சுயநலம் இல்லாம இந்த புண்ணியத்தில் அந்த ஆன்மா பார்த்து இவ்வளோ பாவங்கள் அறிதான். என்ன விஷயம்னா, ஒரு மரணத்தின் போது செய்கின்ற இந்த சடங்குகள் ஆன்மாவுக்கு அறிவுறுத்தப்படுகிறது தான் எப்படி இருக்க வேண்டும் என்று. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிறக்கிறோம், எத்தனை பேர் புண்ணியவானாக இருக்கிறோம்.
எத்தனை பேர் அடித்தள மட்டத்தில் இருக்கிறோம், எத்தனை பேர் நடுநிலையில் இருக்கிறோம், எத்தனை பேர் யோகமாக இருக்கிறோம், எத்தனை பேர் செல்வந்தனாக இருக்கிறோம், எத்தனை பேர் பெரும் செல்வந்தனாக இருக்கிறோம், எத்தனை பேர் மன்னனாக ஆளுகின்றோம் என்றால் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கேள்விக்குறி போட்டுக்க வேண்டியது தானே. அப்போ மன்னனாக ஆளுகின்ற ஆன்மா என்ன புண்ணியத்தை செய்து என்பது அந்த புண்ணியத்தின் பெயரால் வருகிறது. அது என்ன பாவம் செய்ததோ அதை திருத்தி கொள்ளும் பொழுது அது வேண்டுகின்ற பிறவி கிடைக்கிறது. அப்போது சடலங்களுக்கு செய்யும் பொழுது அந்த சம்பிரதாயம் சாங்கியங்கள் இருக்குது பாருங்கள், அது ஆன்மாவுக்கு போதனையாக வருது. என்ன போதனையாக வருது? கூட்டங்கள் பெருகி அது அந்த ரோடு ஃபுல்லாக கூட்டங்கள், ரோடு ஃபுல்லாக பைசாக்கள், காசை போடும் பொழுது எத்தனையோ ஏழை அதை எடுத்து வாழ்கின்றவன் இருக்கிறான். அது கூட இருக்குதா இல்லையா? புண்ணியம் செய்துக்கிட்டே போகுது அந்த சடங்கு. சடலங்களுக்கு செய்கின்ற சடங்கு புண்ணியத்தை செய்துக்கிட்டே போகுது. அப்போது எவ்வளோ கூட்டங்கள் என்ன பண்ணுச்சு, இவனை மாதிரி நம்மளும் இருந்திருக்கணும், என்ன கூட்டம் யாது, கூட்டமாயாது, வழிஞ்சு போச்சு, எத்தனை பேர் கண்ணீர் மல்க இருந்தாங்க, இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை போகும்பொழுதே சில பேருக்கு தூண்டிடும். அப்போ ஆன்மாவுக்கு எப்படி தூண்டும்? நம்ம இவ்வளோ பாவம் பண்ணோம், ஆனால் பத்தியா ஆண்டவன் நம்ம கடைசி காலத்தில் நான் செய்த புண்ணியங்கள் இத்தனை கூட்டங்கள் வருகிறது அந்த ஆன்மா மகிழ்வுற்று என்ன நினைக்கிறது என்றால், அடுத்த பிறவியில் நான் பிறந்தாலும் கூட இதே மாதிரி புண்ணிய காரியங்களை செய்து மக்கள் கூட்டத்தோடு என் சடலம் இருக்க வேண்டும் அல்லது முக்தி பேறு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆன்மா வேண்டுகின்றதாம். அப்போது ஒரு சடலத்தில் சம்பிரதாயத்தின் மூலியமாக சமத்துவமும் எல்லாமே மன்னனாகட்டும், அது யாராகட்டும், அடித்தளமாக இருக்கட்டும் மேல்தளமாக இருக்கட்டும், 3 வட்டம் வந்துருச்சு. அடுத்த வாரம் அதுக்கான முடிவை பார்க்கலாம். வளமும் நலமும் ஒன்று குமிழ பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல வேலையிலே கிடைக்கட்டும். நாளைக்கு நம்மளுடைய அந்த ராகு கேதுனுடைய வேள்வி பூஜை நடக்கிறது. வாங்க, ஏன்னா அது சொற்பமாக தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி கேட்டு பாருங்கள், கிடைக்கிறவங்களுக்கு பாக்கியம். அவ்வளோதான். நலமும் வளம் ஒன்று கிடைக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே.